என்னடா இது? எப்படா இது நடந்திருக்கும்? எனக்குன்னு இது ஒன்றே ஒன்று தான்டா. இப்போ அதுவும் போச்சுடா. டேய் எல்லாமே தப்பாக போச்சுடா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா. இப்போ என்னடா பண்ண போகிறோம்? இதோ நிற்கிறானே இவன் தாங்க நம்ம ஹீரோ. இங்கே நடக்க போகிற எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இந்த அழகில் அதர் ஸ்டேட் பொண்ணு கூட காதல் வேற. அந்த பொண்ணுக்கு தமிழ் பேச வராட்டியும் நல்லாவே புரியும். ஹே ஹாய். ஹே அனு, ஹாய். கேட்ச் திஸ். வாவ், தேங்க் யூ. அண்ட் ஆல்சோ திஸ். சரி, ஏன் லேட்டு? இல்லப்பா, I have to find some reason, you know. What's the problem for you? No one will ask you anything. எப்பவும் சொல்கிறதானே. சரி விடு. அனு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே யூ சம்திங். எந்தா? இல்லை, எனக்கே தெரியும் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பட் ஸ்டில் ஐ ஹேவ் ட்ரீம் ஃபார் யூ. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் யூ மை பைக். அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் உனக்காக என்டர்டே ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் வித் யூ. யூ மீன் a lot to me, அனு. Habba, enough. But what, Gautam? You look very happy today. Okay, leave all those things. What happened yesterday? What is today? Did you inform your mom? Okay, I know from your face that there is something negative. But leave it. You informed, right? சொல்லல அனு. அனு, பட் ப்ளீஸ் எப்போ வேணால் சொல்லிக்கலாம். ப்ளீஸ் அனு, ப்ளீஸ். Then why not now? இல்லை அனு, ஐ கேன் சே, பட் அம்மா மறுத்துட்டாங்கன்னா என்னால் முடியாது அனு. Enough, Gautam. And please don't hurt me more. எல்லாம் எனக்கு ஈஸியான. It's not the first time. I'm used to it. அனு, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. நாளைக்கு நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். யூ நோ ஹவு மச் ஐ லவ் யூ, ரைட்? அதான பிரச்சனை கௌதம். You love me more but you don't take it back. Okay, Gautam, I'm leaving. ப்ளீஸ் ப்ளீஸ், நாளைக்கு தான் கண்டிப்பாக சொல்லிடுறேன்ல. போவாது அனு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் அனு? No, Gautam. I came here with huge expectation and you broke all. If we talk further, I may hurt you unknowingly. That I don't want to do. Please don't call me. I want some time. I will call you. அனு, ப்ளீஸ் போகாத. என்ன இன்னைக்கும் சண்டையா? ஃபோனே எடுத்துக்க மாட்டாளே? ஆமாம் மச்சி, 50 வாட்டி கால் பண்ணுறேன்டா, எடுக்கவே மாட்டேங்கிறா. டியூட், ஃப்ரீயாக விடு. லேடிஸ் இப்படி தான் ரொம்ப பந்தா பண்ணிக்குவாங்க. என் அனுபவத்தில் சொல்கிறேன், அவள் ஃபோன் பண்ணும்போது மட்டும் எடு. ஏன்டா சொல்ல மாட்டே நீ? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற திமிரு. ஒரு லவ் பேர்ட்ஸோட ஃபீலிங் இன்னொரு லவ் பேர்ட்ஸ் தான் தெரியும். நீ ஃபீல் பண்ண மச்சி. யாரு நீ? உங்கள் ஒத்த பொண்ணு லவ் பேர்ட்ஸா? சத்திய சோதனை. தெரியும்டா தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கு தான் தெரியும். டெய்லி ஏதாவது பிரச்சனை தான்டா. ஏன் லேட்டாக வந்தீங்க, ஏன் தூங்கல, ஏன் சாப்பிடல, கேள்வி மேலே கேள்வி கேட்டு கொலையா கொண்டுடுவோம் தெரியுமா? இதுக்குதான் மச்சி நான் லவ்வே பண்ணல. ஆமாம், இவர் அப்படியே 10 பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி இவர் வேணான்னு சொல்லிட்டாரு. கொடமிளகா மாதிரி இருந்துட்டு உனக்கு கொழுப்ப பார்த்தியா? நீ பேசாத. விவரம் தெரியாத உன் அத்தை பொண்ணு உன்னை லவ் பண்ணதை நினச்சி தினம் தினம் ஃபீல் பண்ணுது. உண்மையாக சொல்லு, அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இயர் தானே? குழந்தைடா மச்சி அது. எஸ் மச்சி, யங் லவர்ஸ், மை பேபிமா. இப்பெல்லாம் பேபிமா பூச்சிமா தாண்டா இருக்கும். கல்யாணம் பண்ணி பாடுறா, தெரியும்டா. கரெக்ட் தான் மச்சி. இந்த பொண்ணுக்கு மட்டும் இல்லைன்னு ஏன் லைஃப் சூப்பராக இருக்கும்டா. கரெக்டா? அப்படியா மச்சி? சொல்லுமா, கிளம்பிட்டேன். 10 நிமிஷத்தில் வந்துடுவேன். டின்னரா? சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணுமா?
சரி வச்சுட்டா. என்ன மச்சி? டேய் ஆர்டர் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாய்டா. போ. பாய்டா. என்னடா ஃபோன் அடிக்குது? அடிச்சா பாரு என் பேபிமா. நீமாடா போடா. Bye, sweetie. போ. நீமாடா இல்லை மச்சி, அம்மா வெயிட் பண்ணுவாங்க. போங்கடா போங்க. எப்பயுமே என் பாடு தனி கெட்ட தான். என்ன பண்ணுறது? எங்கே போயிருந்த? ஏன் லேட்டு? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தம்மா, அதான் லேட்டு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? இல்லை அதெல்லாம் இல்லை. உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லைம்மா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா? இல்லை. சரி, உனக்கு ஏதாவது செஞ்சு தரட்டுமா? வேணாம். உனக்கோசரம் ஏதாவது செஞ்சு தரேன் வா. தோசை ஏதாவது ஊற்றி வேணாம்மா. தரட்டுமா? இப்போ ஏதாவது சாப்பிட்ணும்ல. வேணானா விடேன் ப்ளீஸ். பரவாயில்ல வாப்பா. வேணானா விடுமா. சும்மா ஏன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்க? அம்மா நம்ம யார் மேலே கோவப்பட்டாலும் வீட்டில் அதை காமிக்கிறது நம்ம அம்மா கிட்ட தான். எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நமக்கு மட்டுமே இருக்கிற ஒரு ஜீவன். இந்த பசங்க சொல்கிற மாதிரி பொண்ணுங்க இல்லாட்டி வாழ்க்கை அவ்வளோ நல்லா இருந்திருக்குமா என்ன? அதையும் தான் பார்த்துருவோமே. ஏய் கௌதம். ஹலோ சொல்டா. ஏய் எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா இருக்கேன். ஏன்டா? ஏய் வீட்டில் அம்மா இருக்காங்களா பாடுறா. எதுக்குடா? டேய் என் அத்தை பொண்ணை காணும்டா. மிதி வாங்க போகிறேன். எங்காச்சும் பக்கத்தில் இருப்பாங்க, போய் தேடி பாடுறா. ஏய் பொண்ணுங்க யாருமே இல்லைடா. கோபி இப்போ தான்டா ஃபோன் பண்ணா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்னடா சொல்கிற? ஒரு நிமிஷம் இரு. மா ராஜே, ராஜே, டேய் மச்சான், எங்கடா இருக்க? வீட்டில் என் ஒய்ஃபை காணோம்டா. மா டேய் அம்மாவையும் காணோம்டா. அம்மாவையும் காணோமா? இங்கே தெருவில் கூட நிறைய பேர்த்த காணோம்டா. என்னடா பண்ணலாம்? சரி, எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. டேய் என்னடா இது? எப்படா இது நடந்திருக்கும்? எனக்கு இருந்தது ஒரே ஒரு அத்தை பொண்ணு. இப்போ அதையும் காணும். உங்களால் எங்கடா போய் தேடுவேன்? டேய் நேற்று நான் விளையாட்டுக்கு சொன்ன மச்சான், என் அம்மா கூட தான்டா காணோம். சண்டை போடாதீங்கடா. நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? டேய் உங்கள் பிரச்சனையை விடுங்கடா. என் ஒய்ஃபை காணோம், குழந்தை வேற தூங்கிட்டு இருக்கான்டா. அவன் எழுந்துட்டா நான் என்னடா பண்ணுறது? ஜும்மா அழுகுறியா குட்டி பையா? அழக்கூடாது அழக்கூடாது. ஏன் அழுகுற? மாமா ஒரு பாட்டு போடுவாரு. டேய் ஒரு பாட்டு போடுறான். மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவா. டேய் குழந்தை அழுகுது, இது கூட தெரியாதா? டாய்லெட் போய் டேய், நல்லா இரு, நான் பாரு. பார்க்குறேன். ஏய் ஆமா மச்சான். ஆமாண்டா. டேய் கேட்டா மச்சான்,
கல்யாணம் ஆகல எல்லாம் தெரியுது உனக்கு. தேங்க்யூ சரி சரி அங்க அவனோட துணி ஆமாடா. எடு. பார்த்து அப்பா பார்த்து மாத்தி தரேன் ட்ரெஸ். அழக்கூடாது. அழக்கூடாது, நல்ல குட்டியா இருக்கணும். ஓகே சரி, சரி, சிரிக்கிறான். சரிக்கிறேன் ஓகேவா? சரிக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணாத. சரி மச்சான். டேய் அழுகுறான்டா திரும்பவும். டேய் என்னடா பண்ணுறது? திருப்பி டாய்லெட் போயிருக்கானா பாரு. ஏய் எனக்கு இதை தவிர வேறு எதுவும் தெரியாது மச்சான். டேய் ஒரு வேளை பசிக்குமோ என்னமோடா. காலையில் என்ன கொடுப்பாங்கன்னு தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும், என் ஒய்ஃபு தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறா. சுத்தம். சரி விடு. டேய் அழாத பாப்பண்டா, அதை முதல்ல பாருங்கடா. சோபா ஒரு வழியாக குழந்தைக்கு நிப்பாட்டியாச்சு. என்னதான்டா தெரியும் உனக்கு? வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க திமிரு. நீ சொல்கிறதும் சரிதான். சின்ன விஷயம், அழுகிறான், அது கூட சமாளிக்க தெரியல. அவள் இல்லாமல் இவனை எப்படி தான் வச்சு பார்த்துக்க போறனோ தெரியல. இப்போ அழுது புலம்பி என்னடா பிரயோஜனம்? இருக்கும்போது மதிக்கிறது இல்லை. நேற்று நீ தான்டா சொன்ன வாழ்க்கையில் பொண்ணுங்க மட்டும் இல்லை சூப்பராக இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்படியே போனால் நாம மட்டும் இல்லைடா, அடுத்த ஜென்ரேஷனே இருக்காரா. நீ சொன்னது பெரிய தப்புடா. பொண்ணுங்க இல்லைன்னா கொஞ்ச நேரம் கூட நம்மளால் சமாளிக்க முடியல. அணுவையும் புரிஞ்சுக்கல, அவன் மேலே இருந்து கடுப்பில் அம்மாட்டையும் கோவப்பட்டேன். இப்போல்லாம் யோசிச்சு பார்த்தா தப்பெல்லாம் என்னமோ என் மேலே தான். டேய் அம்மா. ஆமாடா. டேய் ஒய்ஃப். இன்னும் சின்ன பையனாவே இருக்கிறானே. இப்பதான் பொறுப்பு வந்து இவன் என்ன பண்ணுவானோ தெரில. அம்மா கண்ணா வா, சாப்பிட்டியா? சாப்பிட்டியாப்பா? சாரிம்மா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. பொண்ணுங்க இல்லாத வாழ்க்கை அவ்வளோ ஒன்றும் ஈஸி இல்லைங்க. நம்ம கூடவே இருக்க அம்மா, தங்க, வைஃப், லவ்வர் இவங்க எல்லாம் இல்லாத ஒரு உலகத்தை நினச்சி பாருங்க. அவங்களோட வெற்றிடத்தை நிரப்ப யாராலையும் முடியாதுன்னு உங்களுக்கே புரியும். This world is a better place because the presence of women as sister, mother, daughter, wife or friend, no matter what their role is, they add meaning to our existence. They add love to our life. Respect women and their feelings.